ரீசார்ஜ் பைட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட் தான். பிக் பாஸ் சீசன் 7ல் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அர்ச்சனா வர்சஸ் விசித்ரா திரும்பவும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மேலே டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேம் சொல்கிறாங்க. அர்ச்சனா கேட்குறாங்க, நீங்கள் தானே அன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஸோ சாரி சொன்னதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தானே என்னை ஏற்றுக்கிட்டீங்க, இப்போ திரும்ப வந்து டவுட்டாக இருக்குன்னு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ விசித்ரா மேம் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் சண்டை போட்ட ஃபஸ்ட்டு இப்போ வந்து நீ ரொம்ப அமைதியாகவே இருக்க, என்ன ரீசன் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சொல்கிறாங்க, எண்ட் ஆஃப் த ஷோவில் வந்து நான் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து விசித்ரா மேம் சொல்கிறாங்க, ஆரம்பத்துலேயும் அப்படின்னு நினச்சிருக்க வேண்டியதானே, ஸ்டார்ட் ஆஃப் த ஷோ இப்போ தானே ஷோக்கு வந்திருக்கோம், இப்போயே சண்டை போடணும்னு நினச்சிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அர்ச்சனா அண்ட் விசித்ரா மேம்க்கு செமையான சண்டை, இந்த வாக்குவாதங்கள் இதனால போயிட்டுருக்கு. ஸோ ஷோக்கு வந்த பிறகு ஏன் சண்டை போட்ட, இப்போ ஏன் சண்டை போடல, ஸோ அன்னைக்கு சொல்லும்போது இப்போ அமைதியாக இருந்தால் இப்போ நீ மட்டும் என்னையே ஃபேக்குன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் வந்து அர்ச்சனா ஃபேக்குன்னு சொன்னாங்க, நீ மட்டும் என்னையே ஃபேக்குன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து இல்லை எனக்கு அப்படி தோணுச்சு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. இப்போ நான் எனக்கு தோணுதுன்னு சொல்கிறேன், அதையே நீ ரொம்ப கத்திட்டு உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி வந்து விசித்ரா மேம் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அர்ச்சனா அண்ட் விசித்ரா மேம் ரெண்டு பேருமே வந்து அவங்க தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து விசித்ரா மேம் வந்து பேசாமல் இருந்தாங்க, ரொம்ப நெகட்டிவாக மாறிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் போயிட்டு சாரி கேட்டாங்க. ஸோ சாரி கேட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ஓகே கமல் ஷோக்கு அப்புறம் வந்து நெகட்டிவாக இருந்த ஃபுல்லாக எதையுமே வந்து இல்லை நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனால் வந்து விசித்ரா மேமும் ஓகேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னமோ திடீர்னு தெரில அர்ச்சனா மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அர்ச்சனா மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க அப்போவே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக வந்து அர்ச்சனா வந்து சொன்னாங்க, நீங்கள் நான் இப்போவே ஃபர்கியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்ச நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது கூட இவங்க நிறைய இடத்துல சொன்னாங்க விசித்ரா மேம், இல்லை தப்பு பண்ணிவிட்டு வந்து சாரி கேட்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் வயசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னமோ திடீர்னு வந்துட்டு உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசித்ரா மேம் அர்ச்சனா மிஸ் பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட் தான். பிக் பாஸ் சீசன் 7